15 ஆண்டுகளுக்கும் மேலாக வியாபாரம் செய்யும் சாலையோர வியாபாரிகள் வீதியில் நிற்கும் அவலம். சிங்காநல்லூர் காவல் நிலைய போலீசார் கடைகளை அகற்றியதால் சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதாரம் இன்றி குமுறல். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் தள்ளுவண்டிகள் மற்றும் சாலையோரம் கடைகள் மூலம் பிழைப்பு நடத்தும் வியாபாரிகளை இனி கடைகளை போடக்கூடாது என்று சிங்காநல்லூர் காவல் நிலைய போலீசார் அகற்றியதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் வியாபாரம் செய்ய அனுமதிக்க கோரி வியாபாரிகள் பேரவை மற்றும் சாலையோர வியாபாரிகள் சார்பில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் அவர்களிடம் தலைவர் முருகன் தலைமையில் 40க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை மனு அளித்தனர். மனுவில் சிங்காநல்லூர் பகுதியில் 15, 20 மற்றும் 8 ஆண்டுகள் என ஒவ்வொருவரும் நீண்ட காலமாக சாலையோரத்தில் வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வருகிறோம். கடந்த ஒரு வாரமாக கடைகள் போடாததால் எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு வீதியில் நிற்கும் அவல நிலையில் உள்ளோம். மேலும் கடைகள் நடத்த அனுமதிக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை. எனவே நாங்கள் மீண்டும் அந்த பகுதிகளில் கடைகள் அமைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று மாநகர காவல் ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதுகுறித்து வியாபாரிகள் பேரவை தலைவர் முருகன் கூறுகையில், 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த வியாபாரத்தை நம்பிதான் உள்ளனர். கடைகளை அகற்றியதால் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இதனால் கமிஷனரிடம் மனு அளிக்க வந்துள்ளோம். கமிஷனர் சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் மனு கொடுங்கள், உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளதாக தெரிவித்தார். பெண் வியாபாரிகள் கூறுகையில், நீண்ட காலமாக சாலையின் ஓரத்தில் வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வருகிறோம். திடீரென வியாபாரம் செய்யக்கூடாது என்று கூறி கடந்த ஒரு வார காலமாக வியாபாரம் செய்யாமல் வாழ்வாதாரம் இன்றி மிகவும் பாதிப்படைந்துள்ளோம். மேலும் மகளிர் குழு மற்றும் வட்டிக்கு கடன் வாங்கித்தான் வியாபாரம் செய்கின்றோம். இதனால் கடன்களை கட்ட முடியாமல் தவித்து வருகின்றோம். குழந்தைகளும் உள்ளனர். எங்கு செல்வது, என்ன செய்வது என்று திக்கு தெரியாமல் வீதியில் நிற்கின்றோம். மாநகர காவல் ஆணையர் எங்களின் அவல நிலையை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கையெழுத்து கேட்டுக்கொள்கிறோம் என்றனர். கடை போட்டிருக்கோம், 15 வருஷமா கடை போட்டிருக்கேன், சாப்பாடு கடை. இதை வச்சுதான் 2 பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். இதை வச்சுதான் எனக்கு எல்லா தொழிலுமே. இந்நிகழ்வில் வழக்கறிஞர் நம்பிக்கை டொமினிக் மற்றும் வியாபாரிகள் பேரவை நிர்வாகிகள், சாலையோர வியாபாரிகள் உட்பட பலர் உடன் இருந்தனர். நாங்கள் ராமநாதபுரத்தில் எம்ஆர் முருகன் வியாபாரிகள் பேரவை என்ற பேரில் கடந்த 25 ஆண்டு காலமாக அமைப்பை நடத்தி வருகின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் சிங்காநல்லூர் பகுதியை ரோட்டோரத்தில் அனைத்து விதமான கடைகள், அதாவது இளநீர் கடை, டிஃபன் கடை, பெட்ஷீட்டு, ஹெல்மெட்டு, இப்படி அனைத்து விதமான தொழில்களும் செய்து வருகிறார்கள். ஒரு 4-5 நாட்களாக சிங்காநல்லூர் ஸ்டேஷனிலிருந்து கடை ரோட்டோரமாக கடை போடக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். நாங்களும் சென்று காவல்துறையிடம் சென்று அவர்கள் என்னவென்று கேட்கும்போது கமிஷனர் ஆஃபீஸில் போய் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். வந்திருக்க இடத்துல அவங்க திரும்ப ஸ்டேஷனுக்கு அங்கே தான் சிங்காநல்லூர் போக சொல்கிறாங்க. போக சொல்லி நாங்கள் திரும்ப சிங்காநல்லூருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இங்கே எல்லாமே குறைஞ்சது 10-15 வருஷமாக கடை இருந்துட்டாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் இதை நம்பி தான் அவங்க தொழில் பெரிய அளவில் இறங்கல. இன்றைக்கி ஒரு கடை எடுத்து அவங்க வாடகை கொடுத்து நடத்தக்கூடிய அளவுலேயும் அவங்க சக்தி இல்லை. அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் நடத்தி பழப்பு நடத்திக்கிட்டு வர்றாங்க. இதை அரசு அதிகாரிகள் இன்றைக்கி இப்போ இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து அவங்க தொழில் பாதிக்கப்படாமல் இருந்து அவர்களை வழிநடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா சொல்லி கடையெல்லாம் பொருளெல்லாம் எடுக்கிறாங்க, வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் உட்படக்கூடாது. சிங்காநல்லூர்லேருந்து விஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக கடை போட்டிருக்கோம். 15 வருஷமாக கடை போட்டிருக்கேன், சாப்பாடு கடை. இதை வச்சு தான் 2 பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். இதை வச்சு தான் எனக்கு எல்லா தொழிலுமே நடத்தணும், குழு கட்டணும். இது ஒரு வாரமாகவே கடை போடாதீங்கன்னு சொல்லி என்னுடைய பெயர் பாலமுருகன்.
நான் ராஜலட்சுமி பஸ் ஸ்டாப் முலாமலை ஜூஸ் கடை வச்சு நடத்தி வந்துருக்கோம். கடந்த 10 வருடமாக அங்கே நடத்தி வந்துருக்கோம். திடீர்னு காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த இடத்துல கடை போடக்கூடாது, நீங்கள் வேறு இடத்த பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்களுக்கு சீசன் டைம். கடந்த ஒரு 3 மாதம் மட்டும்தான் வியாபாரமே பண்ணுவோம். இது எங்கள் வயிற்றில் அடிக்கிறாங்க. இதை நம்பி தான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கிடைக்கணும். கடந்த ஒரு வாரமாக வந்து எங்களை போட விடலை. இதை நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் கவனம் கொண்டு எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும். என்ன போலீஸ் ஸ்டேஷன் போனால் கமிஷன் ஆஃபீஸை பாருங்கன்றாங்க. இப்போ கமிஷன் ஆஃபீஸர் நாடி வந்திருக்கோம். இங்கே ஏதாவது எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இதை நம்பி ஒரு 50 குடும்பங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தக்க தீர்வு கொடுக்கணும். எங்களுக்கு வேறு வழி இல்லை. இதுதான். இது இல்லைன்னா நாங்கள் தற்கொலை பண்ணுற சூழ்நிலை கூட நாங்கள் போகிறோம். கமிஷனர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அவங்க வந்து திரும்பவும் வந்து எங்களை வந்து சிங்கானூர் ஸ்டேஷனில் போய் பார்க்க சொல்கிறாங்க. சிங்கானூர் ஸ்டேஷனில் போய் பார்த்து அங்கேயும் எங்களுக்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து கலெக்டரை பார்த்து அங்கேயும் மனு கொடுக்க போகிறோம். அதுவும் முடியாத பட்சத்தில் எல்லாரும் நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் வந்து நாங்கள் வந்து அதை உண்ணாவிரத மாதிரி இருந்து அதை நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கோம். எம்ஆர் முருகன் வியாபாரிகள் பேரவை, கோவை மாவட்டம், ராமநாதபுரம். என் பேர் எம் முருகன், தலைவர்.